சிறுகடிக்க ஆசை சிறுகளில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ஒரு இடத்துல பணம் வாங்குற கந்தவெடிக்காரங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. உங்கள் பொண்டாட்டியை பற்றியே உங்களுக்கு முழுசாக தெரியல. இதில் வேற நீங்கள் நான் எங்கிட்ட வாங்கின கடத்தை திருப்பி கொடுக்க போகிறீங்களா? இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. நான் பணத்தை நம்பி கொடுத்தது உங்கள் ஒய்ஃபை வச்சு தான். இப்போ தான் உங்கள் ஒய்ஃபு வீட்லேயே இல்லைன்னு தெரியுதில்ல. அதனால் வேறு யாராவது கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் பையன் பணத்தை திருப்பி கொடுப்பான்னு எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. நானே கையெழுத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நினச்ச மாதிரி இந்த அம்மா தான் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்த வீட்டுக்காரவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம அண்ணாமலையும் நம்ம முத்துவும் இருந்துட்டு, அம்மா வேண்டாம்மா கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் அவசரப்பட்டு கையெழுத்தை போடாதீங்க, வேண்டாம் அமைதியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, முத்து சொல்லுது சரிதான், நீ அது உள்ளே வராத அமைதியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. நம்ம பிள்ளைய பற்றியே நம்ம கண்ணு முன்னாடியே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நல்லா படிச்சிருக்கான், கண்டிப்பாக இந்த கடத்தை அவன் அடைச்சிருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம விஜய் இருந்துட்டு எவ்வளோ சொல்லியும் கேட்காம கையெழுத்தை வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. இதுவே எனக்கு போதும், வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாங்க. ரோகிணி வந்து நிற்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.